அன்னைக்கு சரியா ஜனவரி 29, 2026 பெங்களூர்ல இருக்கிற திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன். அன்றைய நாள் இரவு நேரத்துல அந்த பெங்களூருடைய காங்கிரட்டு காடுகளில் ஒலிக்கக்கூடிய டிராபிக் சத்தம் எல்லாமே மெல்ல மெல்லமா அடங்க ஆரம்பிச்சு மக்கள் அனைவரும் தங்களுடைய இரவு உணவை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சமயம்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் நைட் பேட்ரோலுக்காக ஆபீசர்ஸ் எல்லாரும் தங்களுடைய ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்ட சமயம்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல தான் சரியா ஒரு 11-11 திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 27 வயது நேர்ந்த அக்ஷய்குமார் தன்னுடைய மாமாவான 53 வயது நேர்ந்த வசந்த்குமார் அழைச்சிக்கிட்டு மூச்சு இறைத்தபடி வேக வேகமா அந்த திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுடைய வளாகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படி நுழைஞ்ச அவரை அங்க இருந்த பார்த்த சில போலீஸ் ஆபீசர், என்னாச்சு தம்பி, ஏன் இப்படி வேகமா ஓடி வரீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார், என்னுடைய அப்பாவான பீம்ராஜ், என்னுடைய அம்மாவான ஜெயலட்சுமி, என்னுடைய தங்கச்சியான அமிர்தா அப்படின்னு இந்த 3 பேரும் 2 நாட்களுக்கு முன்னாடி சரியா ஜனவரி 27, 2026 அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் 4 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற விஜயநகரா மாவட்டத்தில் உள்ள கோட்டூர் டவுன்ல இருந்து பஸ்ல புறப்பட்டு பெங்களூர் நகரை நோக்கி வந்தாங்க. இந்த பெங்களூர் நகரில் இருக்கிற ஜெயதேவா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க. அப்படி கிளம்பி போன அவங்க மதியம் ரீச் ஆனதுமே என்னுடைய அப்பா எனக்கு கால் பண்ணி, டேய் தம்பி, நான் ரீச் ஆயிட்டேன், மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணாரு. ஏன் அந்த ஜெயதேவா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மெட்ரோ பில்லர் கிட்ட இருந்து கூட ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் நேரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ண. அந்த நேரத்துல அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அம்மாவுக்கும் கால் பண்ணி பார்த்தேன், அவங்களுடைய நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரின்னு தங்கச்சி அமிர்தாவுக்கு கால் பண்ண, அவளுடைய மொபைல் ரிங் ஆனிச்சே தவிர அவள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சரி, ஏதோ பிஸியா இருக்காங்க போல, சார்ஜ் போட மறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மதியம் வாகல, அதாவது ஜனவரி 28 வாகல, எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அதுல என்னுடைய தங்கச்சி அமிர்தா பேசினா. அவ என்ன சொன்னான்னா, அண்ணா, இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய போனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க, இங்க ஒரே ப்ராப்ளமா இருக்கு, நீ சீக்கிரமா கிளம்பி வாங்கினா, என்னால தனியா இதை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னா. நானும் பதறி அடித்தபடி என்னுடைய மாமாவான வசந்த்குமார் அழைச்சிக்கிட்டு அடுத்த நாள் ஜனவரி 29, அதாவது இந்த அக்ஷய்குமார் இரவு நேரத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அப்போ அதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி மதிய நேரத்தில் இந்த ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் கிட்ட ஊர்ல இருந்து கிளம்பி வந்து என்னுடைய அப்பா எந்த ரூம்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன்ல வந்து கேட்டேன். அப்போ ஒரு பெரிய இடியை தூக்கி போடுற மாதிரி பீம்ராஜ் என்ற பெயர்லையோ ஜெயலட்சுமி என்ற ஒரு பெயர்லையோ எந்தவித அட்மிஷனும் போடப்படவே இல்லை, இங்க அவங்க வரவே இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. இதை கேட்டதுமே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உடனடியா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க கிட்ட சிசிடிவியில் பாருங்க, இங்கே தான் வந்தாங்க, இங்கே தான் வரேன்னு என்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னாங்க, ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. நானும் பல இடங்களில் தேடி பார்த்தேன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன், தங்கைக்கு கால் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. 4 லட்ச ரூபா கேஷ்லாம் வர வச்சிருந்ததுனால எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு இந்த அக்ஷய்குமார் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த தவிதவிப்போட இந்த ஒரு ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. இதை கேட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹையர் ஆஃபீஸருக்குலாம் இந்த தகவலை கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஒரு டீம் வேக வேகமா அந்த இரவு நேரத்திலேயே இந்த அக்ஷயோடைய அப்பா அம்மா மற்றும் தங்கையை தேடி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அன்னைக்கு அக்ஷயோடைய அப்பா அம்மாவுக்கு என்னதான் நடந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்களா இல்லையா, அப்படி அவங்க எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, எதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க கிட்ட 4 லட்ச ரூபா கேஷ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாங்களா, அவங்க யாராவது கடத்தி வச்சுக்கிட்டு இன்னும் பணம் கேட்டு மிரட்டுறாங்களா அப்படின்ற எக்கச்சக்கமான கேள்விகளோட தான் இன்னைக்கான இந்த வழக்கை நம்ம டீட்டெயில்டாக அலசி ஆராய போகிறோம். கடந்த வாரத்தில் கர்நாடகா மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இது. அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே க்ரைம் ஜேர்னர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோஸ்லாம் போய் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
காணாம போன பீம்ராஜுக்கு ஒரு 50 இருந்து 55 வயது இருக்கும். அவருடைய மனைவியான ஜெயலட்சுமிக்கு 50-52 வயது இருக்கும். மகளான அமிர்தாவுக்கு 18 வயதுன்னு சொல்லப்படுது. அதோட கீழே இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு எக்ஸாக்டான ஏஜ்ங்கிறது சரியா தெரியல. பட் இந்த பீம்ராஜ் பத்தி பார்த்தா இவர் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பிசினஸ் பண்றது, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்காம ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்லயோ சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. இதனால இவர்கிட்ட நல்ல காசு புழங்க ஆரம்பிக்குது. சொந்தமாவே அவர் பிறந்த ஊரான சித்திரதுர்கா மாவட்டத்தில் உள்ள தொட்டஹள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்திலேயே ஒரு பட்டன் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு 1.5 கோடி மதிப்பு இருக்கிற ஒரு பெரிய வீட்டை கட்டுனதாகவும் அந்த வீட்டில இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு விஜயநகர மாவட்டத்தில் உள்ள கோட்டூர் அப்படின்ற டவுன்ல உள்ள ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறினதா சொல்லப்படுது. பொருளாதார ரீதியாகவும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கிறதுனால இந்த ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த கோட்டூருக்கு வந்ததுக்கு பிறகும் கூட அந்த ஊர்லயுமே ஒரு டயர் கடை வச்சு பிசினஸ் பார்த்துக்கிட்டு வராரு. தன்னுடைய மகனான அக்ஷயுமே அந்த கடையில வேலைக்கு அமர்த்தி நல்ல விதமாக தான் அந்த பிசினஸை பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஜனவரி 27 மனைவி மகளை அழைச்சிக்கிட்டு இவர் பெங்களூருக்கு வந்திருக்காரு. வர வழியில தான் இவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அக்ஷய் கிட்ட இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை பெற்றதுக்கு பிறகு இம்மிடியட்டா அந்த இரவோட இரவா தங்களுடைய தீவிர தேடுதல் வேட்டையில இறங்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த ஜெயதேவா அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. சேம் டைம் எந்த நேரத்தில் இவங்க இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சோ, அதாவது அக்ஷய் கிட்ட அக்ஷயோடைய அப்பா பேசும்போது மதியம் 12:41 மணி ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த டைமிங்ல இருந்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள இவங்க எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் நுழைஞ்சிருக்கணும். அதனால அந்த டைமிங்ல சிசிடிவில அவங்க பதிவாயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அதை வேகமா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. பட் அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் இந்த மொத்த ஃபேமிலியுமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரியான எந்த ஒரு தடையுமே கிடைக்கவே இல்லை. அது ஒரு இரவு நேரங்கிறதுனால வெளியில இருக்கிற கடைகளுமே அங்கங்க பூட்டி இருந்ததுனாலையும் போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு துரித நடவடிக்கையை எடுக்க முடியல. இதன் காரணமா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஒரு டீம் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த நேரத்தில் தான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ இந்த வழக்கில் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த வழக்குடைய ரிப்போர்ட்டை கொடுத்த அக்ஷய்குமார் அப்பாவுடைய அங்க அடையாளங்கள் என்ன, அம்மாவுடைய அங்க அடையாளங்கள் என்ன, தங்கையுடைய அங்க அடையாளங்கள் என்ன, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்னென்ன ஜுவல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டா அந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்திருக்காரு. சேம் டைம் அந்த காணாம போன 3 பேருடைய மொபைல் நம்பரையும் இவருடைய மொபைல் நம்பருமே அந்த ரிப்போர்ட்ல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. போலீஸ் ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிசிடிவில தேடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போன் நம்பர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி அவங்களுடைய லொகேஷன் எங்க இருந்துச்சு, யாராருக்கிட்ட கடைசியா பேசியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டரை போட்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க செக் பண்ணி பார்க்கும்போது காணாம போனதா சொல்லப்படுற அந்த 3 பேருடைய மொபைல் சிக்னலும் எந்தெந்த ஏரியாவில் இருந்துச்சோ அந்தந்த ஏரியா எல்லாத்துலயுமே இந்த அக்ஷயோடைய மொபைல் நம்பரும் டிராவல் ஆயிருக்கு. சரி, ஒருவேளை அடுத்த நாள் தேடி வந்ததுனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. எந்த டைமிங்ல எந்தெந்த டேட்லாம் டிராவல் ஆயிருக்கோ அந்த டேட்ல எல்லாத்துலயுமே இந்த அக்ஷயோடைய மொபைலும் சேர்ந்து டிராவல் ஆகி வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஜனவரி 27 இவங்க பெங்களூர் வந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை, எந்த ஒரு டவர் சிக்னல் ரிப்போர்ட்டுமே இல்லை. ஆக மொத்தம் இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கிறதுனால அக்ஷய் ஏதோ பொய் சொல்றானோ அப்படின்ற சந்தேகம் தான் அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. இதனால அக்ஷய் கிட்ட சில கொஸ்டின்களை கேட்கும்போது அவனுடைய பேச்சில் சில தடுமாற்றமும் அவனுடைய வார்த்தைகள்ல சில பொய்களும் தெரிய ஆரம்பிச்சது. இதன் காரணமா அவங்களுடைய ஸ்டைல்ல அவங்க கிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் என்ன நடந்துச்சு, இவன் என்னென்ன டிராமா நடத்துறான் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் போலீஸ் கிட்ட ஒன்னா கக்க ஆரம்பிச்சான். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இவனுடைய தங்கச்சியான 18 வயது கூட நிரம்பாத அமிர்தாவுடைய மொபைலை ஒரு நாள் இவன் எடுத்து பார்த்துருந்துருக்கான். அந்த நேரத்தில் யாரோ ஒரு பாய் கிட்ட இருந்து அடிக்கடி மெசேஜ் வந்ததையும் 2 பேரும் இன்டிமேட்டாக பேசியிருக்கிறதையும் இவன் பார்த்துருக்கான். இதை பார்த்ததும் ஆத்திரமான அக்ஷய் உடனடியாக தன்னுடைய தங்கச்சி கிட்ட இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தெரியாமல் இதை பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டிருந்திருக்கான். ஆனால் அக்ஷய் அதோட விடாமல் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் போயிட்டு இதை சொல்லியிருந்திருக்கான். இதனால அந்த அப்பா
அப்பா அம்மாவுமே அந்த பொண்ணு மேல ஒரு வெறுப்பு அடைஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பயந்துக்கிட்டு இந்த அமிர்தா அந்த பையன்கிட்ட பேசுறதையோ அந்த பையனை போய் பார்க்கறதையோ மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தன்னுடைய வீட்டில் தன்னுடைய லைஃபை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த 18 வயது கூட நிரம்பாத அமிர்தா 3 மாதம் கர்ப்பமா இருக்கா என்ற தகவல் இந்த அக்ஷய்க்கு தெரிய வந்ததும் கொதிச்சு எழுந்து போய் தன்னுடைய தங்கையை போட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதே சமயம் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இத மாதிரி இவன் 3 மாசம் கர்ப்பமா இருக்கா, இவளுடைய கர்ப்பத்தை கலைச்சி விடுங்க, அக்கம் பக்கத்துல தெரிஞ்சுட்டா நம்முடைய மான மரியாதைலாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த நேரத்தில் கூட அப்பா அம்மா யாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த 3 பேர் மேலேயுமே எழ ஆரம்பிச்சது. இதனால வெளியில இது தெரிஞ்சா நமக்கு அவமானம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கைய போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் சரியான ஒரு நாள் வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நேரத்துல தான் சரியா ஜனவரி 26, 2026 அன்னைக்கு பகல் நேரத்திலேயே அப்பாவும் தங்கச்சியும் வெளியில ஏதோ ஒரு வேலையா போயிட்டாங்க. அம்மா மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. இந்த நேரத்துல அவனுக்கு என்ன தோணிந்திருக்குன்னா, நாம ஒரு வேளை தங்கச்சியை கொன்னுட்டா கண்டிப்பா அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால அவங்களையுமே போட்டு தள்ளிட்டா இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், நம்முடைய மான மரியாதை எல்லாமே காக்கப்பட்டுரும் அப்படின்னு நினைச்சு வீட்டுல தனியா இருந்த தன்னுடைய அம்மாவை ஒரு பெரிய இரும்பு ராடாலையும் கூர்மையான ஒரு ஆயுதத்தாலையும் தாக்கி இருந்திருக்கான். முக்கியமா அந்த கத்தியால கழுத்து அறுத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுடைய சடலத்தை ரூமுக்கு இழுத்துட்டு வந்து ஒரு மூலையில வச்சுட்டு இவன் கிரைம் நடந்த இடத்த பக்காவா கிளீன் பண்ணிட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சிருந்திருக்கான். அடுத்ததா தன்னுடைய தங்கச்சி வர வரைக்கும் இவன் நீண்ட நேரம் வெயிட் பண்ணிருக்கான். தங்கச்சியை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற ஒரு கோபத்தோட காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் மதியம் நேரத்துல தங்கச்சியும் மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வீடு திரும்பி இருக்காங்க. அப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டினதும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு தன்னுடைய அண்ணனை நம்பி அந்த ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த அமிர்தா அந்த கிஃப்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா பின்னாடி இருந்து ஒரு இரும்பு ராடால தாக்கிட்டு கூர்மையான ஆயுதத்தால அவங்களையுமே கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கான். அதன் பிறகு தன்னுடைய அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். அப்பாவுமே இரவு நேரத்தில் வந்திருக்காங்க. அவர் வந்ததும் உடனே ஹாலில் இருக்கிற சோஃபால உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய மனைவியும் மகளும் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி போயிட்டு அவரை கொடூரமான முறையில் தாக்கி அவரை கத்தியால குத்தியிருக்கான். அதுக்கப்புறம் அப்பாவுடைய சடலத்தையும் அம்மாவுடைய சடலம் எங்க வச்சிருந்தானோ அந்த இடத்துல போட்டிருக்கான். தங்கச்சியுடைய சடலத்தையும் அதே இடத்துல போட்டிருக்கான். இப்படி 3 பேருடைய சடலத்தையும் ஒரே ரூம்ல வச்சதுக்கு பிறகு மறுபடியுமே இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அன்றைய நாள் இரவு முழுக்க டிவி பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஏரியில போயிட்டு இந்த 3 பேருடைய சடலத்தையும் புதைச்சிட்டான் அப்படின்னு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கான். இதை கேட்டதுமே போலீஸுக்கு பகீர்னா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய அப்பா அம்மா டிராவல் பண்ண மாதிரியான ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரியான ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண நானே போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுடைய போட்டோவை ஹாஸ்பிட்டலுடைய ஒரு டஸ்ட்பின்ல போட்டுட்டேன். அதன் பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி ஒரு டிராமாவே நடத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அனைவருமே இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இவனாவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப இவனாவே இந்த உண்மையெல்லாம் சொல்றானே அப்படின்னு நினைச்சு இம்மிடியேட்டா அவனை கைது பண்ணி எந்த ஏரி கிட்ட அவன் புதைச்சன்னு சொன்னானோ அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ண போன போலீஸுக்குமே அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, தோண்டி பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு எந்த இடத்துலையுமே இந்த 3 பேருடைய சடலம் கிடைக்கவே இல்லை. மேற்கொண்டு இவன் புதைச்சதா சொல்லப்படுற இடத்துல குழிய தோண்டின மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. ஒருவேளை இந்த ஏரிக்குள்ள போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏரியிலுமே தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே அந்த சடலம் கிடைக்கவே இல்லை. அப்பதான் போலீஸுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்பட ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனதும் அங்க சடலம் இல்லைன்னு தெரிஞ்சதுமே இவனுடைய முகம் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அதே சமயம் இவன் இந்த ஏரிக்கிட்ட வந்த மாதிரியான எந்த ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டையுமே போலீஸ் ஆஃபீஸரால பார்க்கவே முடியல. அதாவது டவர் லொகேஷன் எதுவுமே இந்த இடத்துல இவனுடைய ஃபோன் இருந்ததற்கான தடயம் எதுவுமே இல்லாததுனால போலீஸ் இவன் மேல சந்தேகப்பட்டு மறுபடியும் துருவி விசாரணை பண்ணும்போது தான் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டோரியே சொல்லியிருந்திருக்கான். பட் இந்த முறை பொய் சொன்னானா அவனை கிழிச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால இந்த முறை என்ன நடந்துச்சோ அதை மட்டும் எக்ஸாக்டா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். பாபநாசம் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பக்காவான டிராமாவை இவன் கிரியேட் பண்ணதா அவனுடைய கடைசி கன்ஃபெஷன்ல சொல்லியிருந்திருக்கான்.
என்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி 3 பேருமே கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வீட்டில் உட்காந்து இரவு நேரத்தில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த திருஷ்யம் படத்துல வர விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்துல எப்படி ஃப்ளோருக்கு கீழே புதைச்சு வச்சுட்டு குற்றத்துல இருந்து தப்பிப்பாங்களோ அதே மாதிரி நாமளும் தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சுது. இதனால தன்னுடைய அப்பா அம்மா அலைவா இருந்த மாதிரியான ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் போன்லாம் எடுத்துக்கிட்டு நான் பெங்களூருக்கு டிராவல் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய போன்ல இருந்து நான் போட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ஈவினிங் நேரத்தில் என்னுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி பார்த்தேன். என்னுடைய அப்பாவுடைய மொபைல் நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நானே கால் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு இந்த மாதிரியான தடயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியுமே வீட்டுக்கு வந்து மார்க்கெட்ல சில கிரைண்டிங் மிஷின், மண்வெட்டி, கடப்பாரை எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அந்த ரூம்ல 4 அடி அகலத்துக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சேன். அதன் பிறகு இந்த 3 பேருடைய சடலத்தையும் அதுக்குள்ள போட்டேன். அந்த நேரத்துல என்னுடைய அப்பாவுடைய கால் அதுல போகாததுனால அந்த கிரைண்டிங் மிஷினால கட் பண்ணி உள்ள போட்டேன். அதுக்கப்புறம் அங்க மண்ணெல்லாம் போட்டு புதைச்சிட்டு என்னுடைய அப்பா அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை ஜனவரி 29ஆம் தேதி திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய அப்பா அம்மாவும் தங்கையும் இந்த பெங்களூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததாகவும் அந்த நேரத்துல காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை நான் நடத்தினேன். இப்ப கடைசியில நான் போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேதனையோட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதனால போலீஸ் இமிடியேட்டா இந்த முறை இவன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் அழைச்சிக்கிட்டு இவங்களுடைய குடும்பம் தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். அங்க இவன் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்ததுனால உடனடியாக சில லேபர்ஸ்லாம் வர வச்சு அந்த குழிக்குள்ள இருந்து 3 பேருடைய சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க 3 பேருடைய சடலத்தையும் சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் இன்னொரு ட்விஸ்டே போலீஸுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 3 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர் இந்த 3 பேரும் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டால வெட்டப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடம்புல இருந்த ரத்தம் அதிகமாக வெளியேறி இருக்கு, அதனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த 18 வயது நிறந்த அமிர்தா அவங்க 3 மாசம் கன்சீவாலாம் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே போலீஸுக்கு பகீர்னா இருந்திருக்கு. இந்த பொண்ணு கன்சீவா இல்லைன்னா அப்புறம் என்ன காரணத்துக்காக இவன் கொலை பண்ணா, இவனுடைய மோட்டிவ் என்ன, இவன் சொன்ன அந்த மோட்டிவ்ல இன்னும் பொய்கள் இருக்கா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கோட தான் போலீஸ் அடுத்த கட்ட விசாரணையில அவன்கிட்ட ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இந்த முறையும் அவன் பொய் சொன்னானா அவனை கிழிச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால நடந்தது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிச்சான். இவனுடைய அப்பா ரீசெண்டாக ஹர்பனப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல 1.2 கோடி அளவுக்கு மதிப்பு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்திருந்திருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டி மூலயமா கிடைச்ச பணத்தை 50 லட்ச ரூபாயை தன்னுடைய மகளுடைய அக்கௌண்ட்டில் போட்டு அவங்களுடைய கல்யாணத்துக்காகவும் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்காகவும் பயன்படுத்திக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காரு. பட் இந்த நேரத்தில் இந்த அக்ஷய் தன்னுடைய அப்பா கிட்ட நான் புதுசாக தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அந்த அப்பாவை கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா இவன் பயங்கரமான ட்ரிங்க்ஸ் அடிக்ட். இதை தவிர ஒரு ப்ராப்பராக எந்த வேலையுமே பண்ண மாட்டான். ஃபைனான்ஷியலாக இவன் சரியாக ஹேண்டில் பண்ணாதனாலையும் இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கான பணத்தை அந்த அப்பா கொடுக்கவே இல்லை. இதனால ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த அப்பா மேலே எழ ஆரம்பிச்சுது. தனக்கு கொடுக்காத அந்த பணத்தை இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, இவங்களை நம்ம போட்டு தள்ளிட்டா அந்த மொத்த பணமும் நமக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான ஒரு சதித்திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த சதித்திட்டத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது யாருன்னா இவன் நாட்களில் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தன்னுடைய மாமாவை அழைச்சிட்டு வந்தான்னு சொன்னல, அந்த மாமாவான வசந்த்குமார் தான் இந்த கொலைகள் நடப்பதற்கு மூல காரணமாகவும் இவனை தூண்டி விட்டதுமே அவர் தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே அவன் போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரி வீட்டில் தனியாக இருந்த அம்மாவை கொலை பண்ணதாகவும் அடுத்து தங்கச்சியை கொலை பண்ணதாகவும் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வந்து அப்பாவை கொலை பண்ணி அந்த வீட்டுக்குள்ள கிரைண்டிங் மிஷின்லாம் வச்சு டைல்ஸை கட் பண்ணிட்டு இவங்களுடைய சடலத்தை புதைச்சான் அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய கன்ஃபெஷனை சொல்லியிருந்திருக்கான். தற்போதைக்கு போலீஸ் இவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இவனுக்கு தூண்டுதலா இருந்த அந்த மாமாவான வசந்த்குமாரையுமே போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தடுத்து இவனுடைய வழக்குல என்ன வரப்போகுது, மேற்கொண்டு வேற என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு அப்பாவுக்குமே தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு எந்த ஒரு பொறுப்பும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாத இந்த மாதிரியான பசங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கறதுக்கு நம்பிக்கை வரும்? ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது கரெக்டுன்னு தோணும். பட் இவன் ஒழுங்காக இருந்து தன்னுடைய அப்பா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தாங்கன்னா நாளை பின்னா அவரே பணம் கொடுத்து கண்டிப்பாக நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். பட் அதை எதையுமே இவன் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை. டெய்லியும் குடிச்சிட்டு வர்றது, அவர் வச்சிருக்கிற கடையை கூட சரியாக பார்த்துக்கிறது கிடையாது. சிகரெட்டு, கஞ்சா, தண்ணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி
மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு பொறுப்புள்ள ஆளா இல்லாததுனால தான் அவன் மட்டும் கெட்டு போனது இல்லாம எந்தவித தவறுகளுமே பண்ணாத அந்த 3 அப்பாவி உயிர்களையும் அநியாயமா இவன் எடுத்திருந்திருக்கான். ஒரு மனிதனுடைய தேவையில்லாத இந்த போதை பழக்கம் அவனை எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கெல்லாம் தள்ளுது, அவன் எந்த மாதிரியான மனநிலைக்கெல்லாம் போகி தன்னுடைய அப்பா அம்மான்னு கூட பார்க்காம கொலை பண்ற அளவுக்கு போகுதுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம்னு பாருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பழக்கத்துல இருந்து வெளியே வந்து பொறுப்புள்ள ஆளா அதை தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை தேடி நம்ம போவோம் அப்படின்னு நினைச்சாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருடைய லைஃப்லயும் நடக்காம இருக்கும். இந்த அக்ஷய் மாதிரியான பொறுப்பற்ற இளைஞர்கள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி பல பேர் இந்த மாதிரி எந்த வேலைக்கும் போகாம ஒரு பொறுப்பு இல்லாம இன்னமும் வீடுகள்ல பெற்றோர்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாளை பின்ன எந்த ஒரு பிள்ளைகளையும் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த அக்ஷய் பண்ண விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.